கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சாளுக்கியரின் பங்களிப்பு. அதாவது எந்த ஒரு பேரரசாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசராக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், இல்லை ஒரு சிற்றரசராக கூட இருக்கட்டும், அவங்க இந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க, அந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, அந்த இடத்துல இந்தந்த கோயில்கள்லாம் கட்டினாங்க, மடாலயங்கள் கட்டினாங்க, இந்த இடத்துல மக்களுக்காக பார்த்திங்கன்னா மண்டபங்கள்லாம் கட்டினாங்க, தானிய கிடங்கு கட்டினாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அது காலப்போக்கில் அழியக்கூடியது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிறப்புகளை பறைசாற்றுறதுக்காக பின்னாடி வர சந்ததியினர் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில்களை நல்ல ஸ்ட்ராங்காக குடைவரை கோயில்கள்லாம் கட்டி அதில் பார்த்திங்கன்னா சிற்பங்களையும் இல்லை கல்வெட்டுகளை செதுக்கி வச்சுட்டு போவாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சாளுக்கியர்களுடைய கலை கட்டடக்கலை பங்களிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். சாளுக்கியர்கள் சைவம் வைணவம் ஆகியவற்றின் ஆதரவாளர்களாக கலை மற்றும் கட்டடக்கலை துறைகளுக்கு சிறந்த பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. அதாவது இவங்க என்னென்ன சமயத்தை ஆதரிச்சிருக்காங்கன்னா, சைவம் வைணவம் இரண்டையும் பார்த்திங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க சாளுக்கியர்கள். இவங்க கலைக்கும் கட்டடக்கலைக்கும் என்ன பங்களிப்பை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சாளுக்கியர்கள் இவங்க பார்த்திங்கன்னா வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை வளர்ச்சி பெற்றது. அதாவது வெசாரா பாணியிலான கோவில் விமானங்களை கட்டும் முறை சாளுக்கியர் காலத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்றது. என்ன இந்த வெசாரா பாணி அப்படின்னா என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோ நம்மளுடைய சிந்தனையை கொஞ்சம் சேர்த்து கற்பனையை சேர்த்து அதை பார்த்திங்கன்னா ஒரு புது விஷயமாக மெருக்கேற்றி கொண்டுட்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் ஒரு புது விஷயம், அப்படி தான் உருவாகுது. இந்த வெசாரா பாணி அப்படின்ற இந்த கோவில் கட்டுமான முறை எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்னா, இது தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணிகளுடைய கலப்பு தான் இந்த வெசாரா அப்படின்ற பாணி. இப்போது வெசாரா பாணி எந்தெந்த கட்டடக்கலை பாணியின் கலப்பு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, தென்னிந்திய திராவிட மற்றும் வட இந்திய நகரா கட்டடக்கலை பாணிகளுடைய கலப்பு தான் இந்த வெசாரா பாணி அப்படிங்கிறது. இப்போது இது எப்படி இந்த கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெசாரா பாணி அப்படிங்கிறது சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தியிருக்காங்க. இப்போது ஒரு 2 கல் இருக்குது, அதை இணைக்கணும் அப்படின்னா அந்த கல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு பூசணும் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே வச்சு கட்டடங்களை பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய சிந்தனை. அதாவது இவங்களுடைய கற்பனையை வச்சு ஒரு விஷயத்தை மேம்படுத்துவாங்க இல்லைங்களா. இப்போ தென்னிந்திய பாணி வட இந்திய பாணி ரெண்டையும் சேர்த்து இவங்களுடைய கற்பனையும் சேர்த்து ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க. அதான் வெசாரா பாணி. அது என்னென்னா, சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டுற இந்த தொழில்நுட்பம் தான் இந்த வெசாரா பாணி அப்படிங்கிறது. சரி, இப்போ சாந்தி இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கட்டுமானத்திற்கு மிருதுவான மணற்கற்களை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க சாளுக்கியர்கள். அப்புறம் சாளுக்கியர்கள் பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. கட்டி சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய கடவுள்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எந்தெந்த கடவுள்களுக்கு கோயிலை கட்டியிருக்காங்க சாளுக்கியர்கள் அப்படின்னா, சிவன் விஷ்ணு பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கோயில்களை கட்டியிருக்காங்க. இவங்க என்னென்ன மாதிரியான கோயில்களை கட்டியிருக்காங்க அப்படின்னா, குடைவரை கோயில்களையும் குகை கோயில்களையும் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்புறம் கட்டுமான கோயில்களையும் சாளுக்கியர்கள் கட்டியிருக்காங்க. சாளுக்கியர்கள் என்னென்ன மாதிரியான கோயில்களை கட்டியிருக்காங்கன்னா, குடைவரை குகை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டியிருக்காங்க. என்னென்ன கடவுள்களுக்கு அப்படின்னா, சிவன் விஷ்ணு பிரம்மா இந்த கடவுள்களுக்கு கட்டியிருக்காங்க. இப்போது சாளுக்கியர்களுடைய கட்டுமான கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, ஐகோல் வாதாபி பாதாமி அப்படின்னா 2 ஒன்று தான். ஐகோல் வாதாபி பட்டக்கல் ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள்லாம் இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோவில்கள், பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் உள்ள விருபாக்ஷா கோவில் ஆகியன கற்களால் கட்டப்பட்ட கோவில்களாகும். கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள் எது அப்படின்னா, வாதாபி அப்புறம் ஐகோலில் இருக்கிற விஷ்ணு கோவில்கள் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் இருக்க விருபாக்ஷா கோவில் பார்த்தீங்கன்னா கற்களால் கட்டப்பட்டது. அதாவது விருபாக்ஷா கோவில் அப்படின்னா சிவன் கோவில் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டது. வாதாபியில் இருக்க விஷ்ணு கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா, சாளுக்கிய வம்சத்தை சார்ந்த மங்களேசனால் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்குது. அப்புறம் 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டும் இந்த விஷ்ணு கோயிலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்களுடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குது, சாளுக்கியர்களுடைய குகை கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இருக்குது.
சாளுக்கியர்களுடைய குகை கோவில்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக் ஆகிய இடங்களில் இருக்குது. அப்புறம் இந்த படங்களை பாருங்கள். குகை கோவில் இது எங்கே இருக்குன்னா பதாமியில் வந்து இருக்குது. வாதாபி, பதாமி அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். இந்த குகை கோவில் பதாமியில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லேஸ்வரர் கோவில் பகலி அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த கோவில்களை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாதாபியில் உள்ள குகை கோவில்களில் சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு. சேஷநாகர் அப்படின்னா என்னென்னா பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார் இல்லைங்களா விஷ்ணு, அதை தான் சொல்கிறாங்க. ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார்ல அதை தான் சொல்கிறாங்க. சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணு அப்படின்னு. விஷ்ணுவின் வராக, நரசிம்மர்னா பாதி சிங்கம் பாதி மனிதன், அந்த அவதாரம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் வாமன அவதாரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திமிக்க சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா வதாபியில் உள்ள குகை கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கப்பட்டிருக்கு. மேலே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பதாமி வதாபி அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா, இந்த கோவில் தான் செதுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குருவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி அப்படின்ற இடத்துல கல்லேஸ்வரர் கோவில், இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில், அதாவது இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில். இங்கே பாருங்கள் மேலே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் இந்த கல்லேஸ்வரர் கோவில். இது பகலி அப்படின்ற இடத்துல இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோவிலும் பாருங்கள். லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், குவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோவில், பகலி அப்படின்ற இடத்துல இருக்கிற கல்லேஸ்வரர் கோவில், இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி மேலை சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலை சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள். இப்போ நான் சொன்ன கோவில்கள் இருக்கு இல்லையா, லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோவில், அப்புறம் வந்து மல்லிகார்ஜுனா கோவில், கல்லேஸ்வரர் கோவில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவர் கோவில், இதெல்லாம் வந்து கல்யாணி மேலை சாளுக்கியர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்புறம் ஓவியங்களில் சாளுக்கியர் பார்த்தீங்கன்னா வாகடகர் பாணியை பின்பற்றியிருக்காங்க. அஜந்தா குகைகளில் காணப்படும் சில சூரோவியங்கள் சாளுக்கியர் காலத்தை வந்து சார்ந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இதெல்லாம் என்னென்னா ஓவியங்களை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து கோவில்களை பற்றியும் அந்த கோவில்களுடைய கட்டடக்கலை பாணியை பற்றியும் பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓவியங்களில் சாளுக்கியர்கள் வாகடகர் பாணியை வந்து பின்பற்றியிருக்காங்க. அஜந்தா குகைகளில் காணப்படும், அதாவது அஜந்தா எல்லோரா ஓவியங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அஜந்தா குகைகளில் காணப்படுற சில சுவரோவியங்கள் சாளுக்கியர்களுடைய காலத்தில் இருந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றதொரு காட்சி அஜந்தா ஓவியம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க.